வணக்கம் சுரலே வணக்கம். நான் இப்போ எங்க நிக்கிறேன்னு சொன்னா சுவிஸ்ல வந்து பிரான்ஸுக்கும் சுவிஸுக்கும் நடுவில் பாசல் இருக்கு. பாசல் போர்டர்ல வந்து எங்க அண்ணா அவர் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துருக்க கணேசா ரெஸ்டாரண்ட் வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து அவர் என்ன ஸ்பெஷல்னு சொன்னா தமிழ் சாப்பாடு தான். எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ சாப்பிட வந்திருக்கிறேன். அண்ணா இந்த அட்ரஸ் அண்ணா அக்கா சொல்லுங்க அட்ரஸ் 12 Croisée des Lys 68 300 Saint-Louis France. ஓகே, இந்த அட்ரஸ் சொல்லியிருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் சாப்பாடு வந்து இப்போ வந்து டெவல் சாப்பிட்டுருக்கேன், மட்டன் டெவல் சாப்பிட்டுருக்கேன், வேற லெவல். இதுதான் மெயின் சாப்பாடு போக போறேன். ஸோ அதே மாதிரி அண்ணாவோட வந்துட்டு இன்னொரு அண்ணா அறிமுகமாயிருக்கிறேன். அண்ணா வந்து ஜப்னாவில் வந்து சிலங்கலை வந்து கலைஞர் நிறுவனத்தின் டிரெக்டர். ஸோ இவங்க கலைஞர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் ஆக்சுவலி வந்து இந்த தங்கச்சி உதயாவோட வந்து இங்கே வந்து எடுத்துனான், தம்பியை வந்து மீட் பண்ணினான். உண்மையாக வந்து சாதனை சொல்லுவாங்க. சாதனைக்கு உலகத்தில் இதுதான் சொல்லி ஒரு டெஃபினேஷன் இருக்காது. என்னை பொறுத்தளவில் நான் தம்பி இதில் பார்த்த அளவுலேருந்து சாதனைண்டா நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பது தான் சாதனை. நாங்கள் வந்து ஒரு 5-10 பேருக்கு தொழில் கொடுத்து அவர்களையும் வாழ வச்சா அதைத்தான் நான் சாதனையாக பார்க்குறேன். உண்மையாக வந்து அப்படிப்பட்ட சாதனையை நிலத்துல தம்பி மேலே பார்க்கல. தம்பி சரி எவ்வளோ பேர் தொழில் கொடுக்குறாங்க. தொழில் மேலே ஒரு உன்னதமான விஷயம். என்ன பொறுத்தல கடவுள்ன்றது இருக்கிற வெளியே எனக்கு தெரியாது. ஆனால் தொழிலாம் கடவுள். தொழிலை எவ்வளோ ஒரு நீதியாக செய்யறானோ உண்மையாக செய்யறானோ அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த விஷயத்தில் தமிழர் வந்து அந்த விஷயத்தில் அவங்களை பார்க்க அது உதாரணமாக பார்க்குறேன். அதோட வந்து தம்பி நிறைய செஞ்சுன்னா அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து ஒரு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர்கிட்ட அந்த கலோஸ் எல்லாம் நிறைய 130 கேக்கு மேலே வச்சிருக்கேன். இந்த சின்ன வேலையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா தொடர் முயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், நிதானமான நுட்பமான மூமெண்ட் இருக்கணும். எல்லாமே அமையமெட்டு தம்பி நீங்கள் நல்ல அறிவியோ பாய். ஸோ நாங்கள் விமர்சனங்கள்ன்றது கட்டாயம் பெறணும். இல்லைன்னா நாங்கள் வளர்ச்சிக்கிட்ட அர்த்தம். விமர்சனத்தை காதல் போகிறாங்கோ என்னில மொழியை என்னுடைய தம்பிகளுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், விமர்சனம் பண்ணுறது எங்களுக்கானது இல்லை. அதை யாரும் போடுற விமர்சனம் அவைக்கானது. விமர்சனத்தை காதலப்படுத்தாமல் நாங்கள் வந்து எங்களுக்கு எது சரியென்று படுதோ அதை நாங்கள் செய்து போனால் மட்டும் காணும். நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ந்துட்டே போவோம். ஸோ அது பேட் விமர்சனமாக இருந்தால் அளவும் தேவையில்லை, நல்ல விமர்சனம் இருந்தால் துள்ளி குதிக்கவும் தேவையில்லை. எங்களுக்கு சரியானதை நாங்கள் செய்து கொண்டு போனாலே காணும். அதான் விஷயம். இப்போ என்ன பற்றி சொல்லி கொடுத்தீங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஜப்னாவில் வந்து எப்படி என்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து என்ன தெரியும் எல்லாருக்கும். நான் வந்து கலைஞரின் நிறுவனத்தின் படம் நான் வந்து இந்த துறை சார்ந்து படித்து அந்த துறையில் வந்து டிகிரி வைக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன். நான் வந்து இந்த தொழில் நிமித்தம் தொழிலை நான் உலகத்துக்கு என்ன நீத்தியை செய்ய முடியுமோ நீத்தியை செய்து தொழில் நிமித்தம் இந்த ஐரோப்பா தேசத்துக்கு இது 8வது வந்து போனேன். அப்போ நான் தொழிலாளர் தான் இந்த இடத்துக்கு வாங்கின முடியும். தொழிலாளர் இந்த இடத்துக்கு அடையாளப்படுத்தினது. ஆகவே நான் தொழிலாளர் சாதிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. ஸோ அநேகமாக எல்லாம் தெரிஞ்சிடும். இன்றைக்கு தம்பியோட சந்திப்பும் நட்பும் பெரிய ஒரு விஷயமான இந்த நாளாக நான் பார்க்குறேன். என் பார்க்குறேன். ரைட் ஓகே ரைட். ஸோ இஸ்ரேல் அதான் சொல்றது, வாழ்க்கைன்றது ஒரு சின்ன வட்டம். அதான் சொல்றேனே, அண்ணா வந்து யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் கணேசாவில் வந்து மீட் பண்ணிருக்கோம். ரெஸ்டாரண்ட் கணேசான்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தலம். ஓனர் கதைங்கோ ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லுங்க, என்னென்ன ஸ்பெஷல் எப்படி? ரெஸ்டாரண்ட் கணேஷா 19 பிப்ரவரி மாதம் திறந்தனாங்க. இப்போ தான் கிட்டதான் திறந்தனாங்க. நாங்கள் இப்போ ஒரு ஃபுல் மெனு கார்டு போடலை. ஆனால் இப்போ நாங்கள் செய்கிற வகையான சமையல் வந்து இந்தியன் சமையல் சாப்பாடும் தமிழ் சமையல் சாப்பாடும் செய்கிறோம். இந்தியன் சமையல் சாப்பாடில் பக்குடி சாட்ன்னு சொல்லி ஒரு புது கணேஷா ஸ்பெஷல், சிக்கன் குருமா, சிக்கன் டிக்கா மசாலா, மற்றது ப்ரான் பூரி என்று பல வகையான சாப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரி இப்போ எங்கள் தமிழ் வகை சாப்பாடில் கொத்து ரொட்டி, மசாலா தோசை, கீ தோசை, பிளேன் தோசை, மற்றது ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், அப்படி பல வகையான சீஸ் கொத்து அப்படி செய்கிறோம்.
ஸோ என்ன பொறுத்தலாங்க நான் வந்து முதல் போர்ட் ஸ்பைசியாக வந்து எடுத்தது வந்து மட்டன் டெவல் ஓகே. ஆனால் வந்து மட்டன் டெவல் சாப்பிட்ருக்கேன் வந்து வேற லெவல். உங்களுக்கு தெரியும் வந்து நான் ஒரு சமையல்காரன், நான் ஒரு ஷெஃப், நான் இந்த ஒரு சாப்பாட்டை போய் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும் வந்து எப்படி என்னன்னு சொன்னால் நான் சமைக்கிற சாப்பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய லெவலில். ஆனால் இன்னொரு இடத்துல வந்து நான் அதை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாக சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போட மாட்டது முக்கியம் இல்லை, யார் நல்லா செஞ்சாலும் அது பாராட்ட இடத்துல நான் இருக்கிறேன். ரொம்ப தேவை இன்னும் அதுக்கு பிறகு தான் இனித்தான் கொத்தடி சாப்பிட போகிறேன். என்னன்னு சொன்னால் அண்ணா வந்து அண்ணாவை மீட் பண்ணி எல்லாரும் மீட் பண்ணி ஒரு பழத்தையெல்லாம் மாற்றி தான் வந்து சாப்பிடல, இனித்தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் போயிட்டு நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி அண்ணா சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாரு. அதுக்காக கணேஷ் ஓனர் ரெஸ்டாரண்ட் ஓனர் மட்டும் இல்ல, அவர் ரெஸ்டாரண்ட் மட்டும் ஓனர் இல்ல, அவர் என்ன 2 வீட்டுக்கு ஓனர். ஆனா சும்மா சொல்லிக்கிறாங்க கணேஷாக்கு மட்டும் தான் ஓனர். அவரோட சலூன்லாம் இருக்குது. கஷ்டம்